நான் உங்க கூட சண்டை போட வரல, ஒரு முடிவுக்காக வந்திருக்கேன். 35 வருஷத்துக்கு முன்ன உங்க அப்பாவை எங்க ஐயா கொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். தப்பு இல்ல. இது வரைக்கும் 23 தடவை எங்க ஐயாவை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் நாங்க எங்களை காப்பாத்திக்க முயற்சி பண்ணிருக்கோமே தவிர உன்னை கொல்லணும்னு நினைக்கல. பதவிக்காகவும் கௌரவத்துக்காகவும் பணத்தை செலவச்சிட்டு இருக்க நீ ஜெயிச்சா மக்களுக்கு தப்பு பண்ண மாட்டேன். நிச்சயமா நல்லதான் பண்ணுவேன். உன் மேல நம்பிக்கை இருக்கு. இப்ப கூட அந்த பதவிக்காக தான் இந்த கொலை. எனக்கும் எங்க ஐயாவுக்கும் பதவி முக்கியம் இல்ல, மக்கள் நல்லா இருக்கணும். அது நீ பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். நான் எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்கிட்டேன். என்னோட வாபஸ் லெட்டர். இது வரைக்கும் உன் முன்னால உன்னை வாப்போன்னு கூப்பிட்டாலும் பின்னால கருப்சாமி வேணாம் தான் சொல்லியிருக்கேன். நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைன்னு. இந்த ஊரு சனம் கும்பிடுற ஒரு நல்லவரை புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீ கெட்டவல, அதான் ஐயா உன்னை கொன்னாரு. இருந்தா நான் அன்னைக்கே திருந்திருப்பேன்ல. உனக்கு நான் என்ன கருசாமி எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்ல. இன்னைக்கு உன்னை வெட்டாம விட மாட்டோம்ல. வாங்கல வாங்க, நாட்டுக்கு நல்ல. உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? இத்தனை வருஷமா நண்பர்களா இருந்தவங்களை பிரிச்சுட்டியல்ல. யோ மாடசாமி, கூடாது. ஏன்னா நான் ஐயாவுக்கு எதிரி, ஆனா நீ துரோகி, பச்சை துரோகி. எதிரிக்கு மன்னிப்பு உண்டியா, ஆனா துரோகிக்கு மன்னிப்பு கிடையாது. நான் முடிச்சிட்டு இருக்கும் போது வெற்ற மன்னிப்பு உண்டியா, ஆனா துரோகிக்கு மன்னிப்பு கிடையாது. நான் முடிச்சிட்டு இருக்கும் போது வெற்றவல 18 கோடி செலவழிச்சு கிடைக்காத பதவிய 10 பைசா பேப்பர்ல தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாங்க செல்லதுரை. அவன் செல்லதுரை, இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிற தகுதி எனக்கு இல்ல. ஐயாவை வெளியே கூப்பிடு. தம்பி, தேர்தல் இருந்து நீ வாபஸ் வாங்கிட்டியோ? ஆமாங்கய்யா, இப்படி செய்வேன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நீ நல்லவன். கூப்பிடுற தகுதி எனக்கு இல்ல. மொத்தமான கெட்டவன் ஆயிட்ட. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் மரசாமி. ஐயா, நீ நல்லவன். சின்ன வயசுல இருந்தே உன் மனசுல தப்பான விஷயம் விழுந்து போச்சு. நீ என்ன பண்ணுவ? இல்ல ஐயா, நான் பாவி. உங்களை எதிரில நின்று பார்த்து உங்களை எதிரியாவே நினைச்சிட்டேன். பக்கத்துல இருந்து பார்த்துருந்தா உங்க ஒசரம் தெரிஞ்சிருக்கும், உங்க மனசு புரிஞ்சிருக்கும். என்ன மன்னிச்சிருங்க கருப்சாமி. ஐயா, உங்களை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேன் ஐயா. உண்மை தெரியாம பேசிட்டேன் ஐயா. மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா,